காரணத்தினாலும் தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய அனைத்து அன்பில் சிறந்த சான்றோர் பெருமக்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த மன்றத்திற்கு வருகை தந்து பேசுவது என்பது மிகவும் இனிமை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. குறைவுபட ஏதேனும் பேசினாலும் கூட அதை தட்டி திருத்தி சீர்தூக்கி பார்க்கின்ற அவையாக இதை நான் கருதுகின்றேன். கற்றறிந்த சான்றோர் கருத்தறிந்த சான்றோர் பெருமக்கள் அவர்களிடையே என் மனதுள் தோன்றிய சில கருத்துக்களை வைக்க முறைகின்றேன். இந்த மன்றம் நாள்தோறும் புதிய புதிய பேச்சாளர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவர்களை தரம் உயர்த்தும் பணிகளை செய்து வருகிறது. அந்த வகையிலே இந்த மன்றத்திற்கு அவ்வப்பொழுது அம்மா அவர்கள் தொடர்பு கொண்டு வருகை தர என்னை பணிக்கிறார்கள். அது மிகவும் உற்சாகத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மன்றம் அதை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் நீண்டு நெடிது வாழ வேண்டும், எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று இறை அருளை வேண்டி இன்றைக்கான தலைப்பு திருக்குறளிலே புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரத்திலே 260ஆக அந்த திருக்குறளுடைய முடிவாக, முத்தாய்ப்பாக தொடங்குகின்ற குறள் அல்ல, முடிவாக முடியக்கூடிய ஒரு திருக்குறளை எடுத்து அதிலே ஒரு வினாவை தொடுத்து வைத்திருக்கிறார்கள். சொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கின்ற அந்த குறட்பாவிலிருந்து எல்லா உயிரும் தொழும் யாரை என்று இந்த வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விடை, இதற்கான கருத்து அனைவரும் அறிந்த ஒன்றே. புதியதாக ஏதேனும் நான் சொல்லக்கூடுமோ என்றால் இல்லை. எல்லோரும் ஆய்ந்து தோய்ந்து உணர்ந்த குறட்பாவில் இருந்த ஒரு செய்தியை இங்கே ஒரு சில வார்த்தைகளில் மட்டும் வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த ஜாலத்தை இங்கு காட்ட விழைகின்றேன். சிறியனுடைய குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த மன்றத்தை வேண்டிக் கொண்டு, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரம் திருவள்ளுவ பெருந்தகைக்கு முன்பு வாழ்ந்த சங்ககால மக்கள் வீரம் செறிந்தவர்களாக அக வாழ்க்கை புற வாழ்க்கை என பகுத்து கொண்டு அந்த இன்ப நுகர்ச்சிக்கு வேண்டியதாய உணவை, மாமிச உணவை, கள்ளை பருகுகின்ற சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தார்கள் என்று சங்க இலக்கியங்கள் செப்புகின்றன. அந்த இலக்கியங்களிலே இருந்த பாடல்களை கொண்டுதான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை, இன்றைய காலகட்டத்திலே வரக்கூடிய திரைப்படத்தை வெளிநாடுகளில் இருந்து பார்க்கின்ற மக்களும் அல்லது இந்த காலகட்டத்திற்கு பின்பு வருகின்ற மக்களும் பார்த்தார்களேயானால் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட நாகரீக பிறழ்வுகள் நம்மிடத்திலே இருந்து வந்திருக்கின்றன என்பதை அவர்கள் இந்த படைப்புகளின் வழியே புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வாழ்க்கை நடத்தி வந்த மக்கள் அந்த இடங்களின் சூழலுக்கு ஏற்ப உணவு முறைகளை ஏற்றுக்கொண்டும் சில உணவுகளை தவிர்த்து கொண்டும் சில உணவுகளை விட்டுவிட முடியாத சூழல்களிலே பின்பற்றி கொண்டும் வந்தனர். அதிலே தான் கள்ளும் புலாலும் என்று சொல்லக்கூடிய இந்த சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலமாகிய சங்கம் மருவிய காலத்திலே தோன்றிய நூல்கள் பெரும்பாலுமே அறத்தை போதிக்க வந்த நூல்களாக இருக்கின்றன. அகவாழ்வு புறவாழ்வு என்பதை கடந்து மனிதனுடைய தனிப்பட்ட தன்மையை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் என்பதை குறித்த செய்திகளை நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, தலைவலி 40 என்று சொல்லக்கூடிய அந்த 14 கீழ்கணக்கு நூல்களிலே அந்தந்த புலவர்கள்
அறக்கருத்துக்களை வலியுறுத்தி வந்தார்கள். அதிலே நீண்ட நெடிய நூலாக, ஒப்பு உயர்வற்ற நூலாக இருப்பது திருக்குறள். அந்த திருக்குறளை நாம் கையில் எடுக்காமல் இருப்பதற்கு இருக்கின்ற 2-3 அதிகாரங்களில் ஒன்றுதான் கள்ளுண்ணாமை, பெண்வழிச் சேரல், இந்த புலால் மறுத்தல். பேசுவதற்கு எளிமையாகவும் கேட்பதற்கு செப்பமாகவும் இந்த அதிகாரங்கள் தோன்றினாலும் பின்பற்றுவதற்கு மிக 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 கடினமான ஒன்றாக நடைமுறையிலே வாழக்கூடிய சாதாரண பாமரனாகிய எனக்கு படுவதாக தெரிகிறது. இந்த கடினமான செய்திகளை திருவள்ளுவர் பெருந்தகை மருந்தை சுற்றிலும் இனிப்பை பூசுவதைப் போல இந்த 3 அதிகாரங்களை சுற்றி அறம்பொருள் காமம் என்கின்ற செய்திகளை கலந்து நமக்கு நூலாக படைத்து தந்திருக்கின்றார். சமூகம் சீர்பெற்று சிறக்க இந்த 3 பண்புகள் முக்கியம் என்று அவர் கருதி இருக்கின்றார். அதிலே ஒன்று இந்த ஊனை தின்று ஊனை வளர்ப்பது. இது நான் மீண்டும் ஒரு முறை சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு எனக்கு. ஆனா அதை பின்பற்றுவோமா, அதை நடைமுறைப்படுத்துறோமான்றது ரொம்ப கடினமான செயல்பாடா இருக்கு. இதுல இருந்து மீண்டு வரணும் நினைக்கிறோம், மீண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். அந்த வகையிலே திருக்குறளை நோக்கும் பொழுது உழவர் கைமடங்கின் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருக்குறள்ல உழவர் அப்படிங்கிறது உயர்திணை பலர்பால்ல வரக்கூடிய ஒரு சொல்லா இருக்கிறது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு சொல்லும் போது கெட்டார்க்கு என்பது உயர்திணை பலர்பாலாக திருவள்ளுவர் பெருந்தகை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். இங்க 100 பேர் செய்யக்கூடிய வேலை, 1000 பேர் செய்யக்கூடிய வேலை, சமூகமே செய்யக்கூடிய வேலைன்னு இருக்கும் பொழுது மனிதன் பிறந்து விட்டான். இந்த பிறந்ததினுடைய நோக்கத்தை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டுமே, இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. நாம் பிற உயிரினங்களை போன்ற ஒரு பிறவியை இங்கு எடுக்கவில்லை. ஆக மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் பெரும்பாலும் கயவர்கள் சூழ்ந்த இடத்திலேதான் காட்சி அளிக்கிறார். மக்களே போலும் கயவர், அவர் என்ன ஒப்பாரில் யாம் கண்டது இல்லை என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். நாம் பிறந்து விட்டோம். இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன, இப்பிறவியினுடைய நோக்கம் என்ன, மீண்டும் பிறப்பு வேண்டுமா, இந்த கேள்வியெல்லாம் முன்வைக்கும் பொழுது 362வது குறளிலே வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிறவாமையே திரும்ப கேட்காத தன்மையை நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ நம்ம பிறந்துட்டோமே, இந்த பிறந்து அறியாமையோடு வாழ்ந்து வருகிறோமே அப்படின்னு பார்க்கும்பொழுது பிறப்பு என்னும் கேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்ற அளவிலே பிறந்தவுடைய நோக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை, பிறந்து விட்ட காரணத்தினால் பெயரளவில் வாழ்வதிலோ வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இது 1999 பேர் பிறந்து விட்ட நோக்கம் அறியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதேனும் ஒரு மனிதன் தான் தான் நிலை உணர்ந்து தான் பிறந்த வழி உணர்ந்து இனி செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருத்தி கொண்டு செல்லுகின்றான். அப்போ ஒரு சமூகத்திலே ஒருவன் இருவன் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இருப்பதனால்தான் திருவள்ளுவர் பெருந்தகை கொல்லான் என்ற ஒரு சொல்லை உயர்திணை ஆண்பாலிலே அது ஒருமையிலே கூட வந்திருக்கிறது எடுத்துக்கலாம். ஏன் கொல்லார் அப்படின்னு அவர் வள்ளுவர் பெருந்தகை சொல்லி இருக்கலாமே, கொல்லார் புலாலை மறுத்தாரைன்னு சொல்லி இருக்கலாமே. 2 செயல் செய்யணும். ஒண்ணு பிற உயிர்களை
கொன்று துன்புறுத்தக்கூடாது, கொன்று விற்கக்கூடாது, கொலை செய்கின்ற அந்த புலை செயலை செய்யக்கூடாது. மற்ற ஒன்று, புலாலை மறுத்தானை, ஏற்கனவே யாராலேயும் கொல்லப்பட்ட அந்த இறைச்சியை தான் உண்பதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிற உயிர்களை உணவுக்காக வேண்டியோ துன்புறுத்தலுக்காகவோ கொலை செய்யக்கூடாது. அந்த தன்மையை செய்கின்ற பக்குவம் பலருக்கு வாய்ப்பதில்லை. புலாலை மறுத்தல் என்கின்ற பக்குவம் பலருக்கு வாய்ப்பதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே, ராமலிங்க அடிகளார் போன்ற ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் கொல்லார் என்ற சொல்லாடலை வள்ளுவ பிறந்தகை பயன்படுத்தாமல் கொல்லான் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது புலாலை மறுத்தானை என்று சொல்லியிருக்கின்றார். கொல்லான், புலாலை மறுத்தான், இந்த ரெண்டு சொற்களை எடுக்கும் பொழுது திருவள்ளுவ பிறந்தகை கொல்லார்னு ஏன் சொல்லல? அது எண்ணிக்கையில் அதிகமானவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்னுடைய வேண்டுகோள், கொல்லார் என்று நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா சமூகம் சீர்பெற்று சிறக்கும், அது உய்வதற்கு வழி இது அப்படின்னு நினைச்சு தனி மனிதனாக, தனி மனித ஒழுக்கமாக இதை கடைபிடிக்க வேண்டும். இது சமூகத்தை போய் திருத்தக்கூடிய பெரிய செயலா இருக்காது. கொல்லார்னு சொல்லினா கொலை செய்யாத அந்த மக்கள்னு ஒரு ஒரு சமூகமே உருவாயிருக்குன்னா இன்னைக்கு ராமலிங்க அடிகளாருடைய வழியை அடி ஒற்றி நிறைய பேர் இந்தந்த நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சமூகமாவே உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமூக மக்கள் பிற உயிர்களை கொல்லுவதில்லை, புலாலுக்காக அதை உண்பதில்லை என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இரண்டு செயலும் செய்ய வேண்டியவர்கள் சமூகத்தில் தனி மனிதனாக வாழக்கூடிய ஒருவர். அவருக்கான கடமை இது, அவருக்கான அந்த செயல்பாடு இருந்ததே. ஆனால் எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று சொல்லுகின்ற இந்த பாங்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஓர் உயிரை ஊனுக்காக கொல்லாதவனாய், புலால் உண்ணுதலை மறுத்தவனாய் இருக்கின்ற ஒருவனை எல்லா உயிரும் கைகுவித்து வணங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது என்னென்ன செய்திகளை திருவள்ளுவர் பெருந்தகை நமக்கு தந்து சென்றிருக்கிறார் என்று பார்க்கணும். அது எப்படி பிற உயிர்கள் கைகூப்பி தொழும் என்று சொல்லுவது என்று சொல்லுகின்ற பொழுது, கைகூப்பி தொழும் என்பதை அடர்த்தி மிகுந்ததாக, செறிவு மிகுந்ததாக, அதற்கு வலு சேர்ப்பதாக வள்ளுவ பிறந்தகை சொல்லவில்லை. கைகூப்பி தொழும், தொழும் தொழும் என்ற நிலையிலே வணங்கும். இந்த மனிதனால் தனக்கு எக்காலத்திலும் எந்த சூழலிலும் துன்பம் வராது என்ற நிலையிலே அந்த உயிர்கள் அந்த மனிதனை வணங்கத்தான் செய்யும். கைகூப்பி வணங்குவது என்பது அதை உயர்வுபடுத்தி பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக ஓர் உயிரையும் கொல்லாதவனாய், பிறரால் கொல்லப்பட்ட புலாலை தின்னாதவனாய் இருப்பதே தொழுவதற்குரிய தகுதி என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தொழுவதற்குரிய தகுதியை நீ பெற வேண்டும். தனி மனிதன் எல்லோருக்கும் அதற்கு உரிமை உண்டு. கைகூப்பி தொழும் என்பதை நீ ஆய்வு செய்வதை காட்டிலும் தொழும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நிலைக்கு நீங்கள் உயருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் யாரை என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, கொல்லாமை அதை ஒரு தொழில் பெயராகவோ எடுத்துக்கொள்ளுகின்றோம். எல்லா காலத்திலும் உண்பதற்காகவோ வேறு வகையான வசதி வாய்ப்புகளுக்காகவோ பிற உயிர்களை, தன்னை அண்டி இருக்கின்ற உயிர்களை கொல்லாமை, கொல்லுதல் என்ற தொழிலை செய்யாமை. ஆக கொல்லுதல் என்பது உணவுக்காக மட்டுமின்றி உடைக்காக நாம் அதை கொன்று தின்கின்றோம், அதை விற்பனைக்காகவும் கொள்ளுகின்றோம். இது கொல்லுதலுக்கான செயல்பாடுகள் நமக்கு காட்டுகின்றன. புலாலை மறுத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது வேறு யாரோ கொன்றார், நாம் தின்கத்தானே செய்ய போகிறோம். கொன்றால் பாவம், தின்றால் போகும் என்று நான் தின்கத்தானே செய்ய போகிறோம்.
அதுவும் தவறான ஒன்று. உன்னா அந்த சுவையை உணர்ந்து விட்டால் நீ அறங்களை பேணுவது தவறிவிடும். புலால் உண்ணாமல் இந்த அறத்தை நாம் கடைபிடித்தோமேயானால் இந்த அறம் மற்ற அறங்களை பேணுவதற்கு வழிவகை செய்யும். இந்த இரண்டு செயல்களை நாம் முதலாவதாக செய்து முடிக்க வேண்டும். நம் பிறப்பினுடைய நோக்கத்தை கண்டு தெளிந்து நாம் இறைநிலையை அடைய வேண்டும் அல்லது மகான்களுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பக்கம் உள்ள இரண்டு கைப்பிடிகளைப் போல இதை நினைக்க வேண்டும். ஒன்று, நாம எந்த உயிரையும் எல்லா காலத்திலும் கொல்லாது இருக்க வேண்டிய ஒரு சூழல். பிறரால் கொல்லப்பட்ட எந்த உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழல். இந்த அறத்தை கடைபிடித்தோமே ஆனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று சொன்னால், பிற அறங்களை பேணக்கூடிய ஒரு நன்மை நமக்கு ஏற்படும். உலக உயிர்களால் அவன் நன்கு மதிக்கப்படுவான் என்று சொல்லி இதை அறிவுரையாக திருவள்ளுவர் பெருமையை பகர்கிறார். எந்த விதமான அறிவுரை என்று சொன்னால், ஊக்கமூட்டுதல் என்ற அறிவுரை. மாணவர்களுக்கு ஊக்கமூட்டுதல், வழிகாட்டுதல், எதிர்வினையாக அறிவுரை கூறுதல் என்று அறிவுரை கூறுவதிலே பலவிதமான வகைகள் உண்டு. அதிலேதான் ஊக்கமூட்டி அறிவுரை பகர்தல் என்பது உயர்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இதிலே அவனுடைய குறைகளை சுட்டி காட்டுவதில்லை, அவனை கடிந்து சொல்வதில்லை. ஊக்கமூட்டுதல் வழியாகவே, உற்சாகமூட்டுதல் வழியாகவே அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவதாக நாம் பார்க்கணும். யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று சொன்னால் இந்த இரண்டு அறங்களை பேணுபவனை. கைகூப்பி தொழும் என்பதை நாம் முன்னிலைப்படுத்தி எப்படி கைகூப்பி தொழும், எப்படி எல்லா உயிரும் தொழும் என்று பார்ப்பதை காட்டிலும் அந்த நிலைக்கு நீ உயர வேண்டும் என்று நமக்கு அறிவுரை பகர்கின்றார். ஊக்க வழியிலே அறிவுரை பகர்கின்றார். கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்லப்பட்டதால் இது என்னென்ன செய்திகளை நமக்கு தருகிறது என்று பார்த்தோமேயானால், உயிர் கொலை என்பது எத்தகைய கொடிய தீய செயல் என்பதை நமக்கு உணர்த்தப்படுகிறது. உயிரை கொல்லாது இருக்க வேண்டும் என்ற உன்னதமான நெறியை இந்த குறள் நமக்கு காட்டுகிறது. இது ஒரு செய்தி. மேலும் பிற உயிர்களின் வாழும் உரிமையை போற்றி காக்கும் வழியை சொல்லி உயிர் சூழலை உயர் நிலைக்கு ஏற்றியும் காட்டப்படுகிறது. எல்லா உயிர்களும் இந்த உலகத்திலே வாழ கடமைப்பட்டு இருக்கின்றன. அது இயற்கை சமநிலைக்காக இயற்கை படைத்து தந்திருக்கிறது. மனிதனை போல பிற உயிர்களை கொன்று தின்று அவற்றை அழித்து கபளீகரம் செய்யக்கூடிய செயலை மற்ற எந்த விலங்கும் செய்வதில்லை. பசிக்காக பிற உயிர்களை உண்டு வாழக்கூடிய மாமிச விலங்குகள் கூட பசிக்காக தேவை அன்றி உணவை தீண்டுவதில்லை, கொலை செய்வதில்லை. அதை கொன்று குவிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. மனிதனிடத்திலே கூரிய நகங்கள் இல்லை, பற்கள், கூரிய பற்கள், கோரை பற்கள் இல்லை, கொம்புகள் இல்லை. ஆனாலும் தானாகவே அதைவிட வலிமை வாய்ந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொள்ளுகிறான். உலகத்திற்கே தான் அதிபதி என்ற மமத நிலைக்கு அவன் சென்று விடுகிறான். பிற உயிர்களை கொலை செய்கின்ற பொறுப்பு தன்னிடத்தில் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று அகங்காரம் அவனை எல்லா உயிர்களையும் கொலை செய்கின்ற நிலைக்கு அவனை கொண்டு வந்து தள்ளுகிறது. நிலத்தில் வாழும் உயிர்கள், நீரில் வாழும் உயிர்கள், வானில் பறக்கும் பறவைகள் என்று எந்த விதமான பாரபட்சத்தையும் அவன் எடுத்துக்கொள்வதில்லை. தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை அவன் அறிந்து கொண்டிருந்தேயானால், இறைவனே எனக்கு பறக்கின்ற ஒரு தன்மையை எனக்கு தரவில்லை, பறவைகளுக்கு தந்திருக்கின்றீர். தண்ணீரிலே வசிக்கின்ற உரிமையை எனக்கு தரவில்லை, மற்ற உயிர்களுக்கு தந்திருக்கின்றீர்.
நிலத்திலே நான் சக ஜீவராசிகளோடு சகஜமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படையான உணர்வை அவன் பெற வேண்டும். அது அவன் செம்பொருள் காண்பதற்கான அடிப்படை நிலையாக இருக்கிறது. கொல்லுதலையும் புலாலை மறுத்தலையும், அதாவது கொல்லாமையையும் புலாலை மறுத்தலையும் அவன் இரு தூண்களாக பிடித்து கொண்டேயானால் மற்ற அறங்கள் அவனுக்கு தாராளமாக பின்தொடர்ந்து வரும் என்பதை காட்டுவதற்காக உயிர் சூழலை சமன் செய்ய வேண்டும். உயிர்கள் வாழுகின்ற உரிமையை ஒரு மனிதன் பேணி பாதுகாக்க வேண்டும். அது அவனுடைய கடமையாகவும் இருக்கிறது. உனக்கு எந்த விதமான அதிகாரமும் தேவையில்லாமல் மற்ற உயிர்களை கொல்லுகின்ற அதிகாரம் உனக்கு தரப்படவில்லை. உனக்கு தரப்பட்டிருக்கின்ற தாவர உணவுகளை நீ உட்கொண்டு வாழ்நாள் முழுவதையும் கடத்தி விடலாம் என்கின்ற உடல் அமைப்பை தந்திருக்கிறார்கள் இறைவனோ அல்லது இயற்கையோ. அதை சில மகான்களோ ரிஷிகளோ செயல்முறையாக காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய ஆற்றலை வேறு வகையிலே செலுத்தி உடலின் இயக்க ஆற்றலை குறைத்து அந்த ஆற்றலிலிருந்து பரம்பொருளுடைய செய்தியை உணர்ந்து கொண்டு தன்னுடைய அந்த ஜீவனுடைய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே சித்தர்களாகவும் முனிவர்களாகவும் ரிஷிக்களாகவும் சாதுக்களாகவும் பல நிலைகளிலே நாம் பார்க்கணும். ஆக இது எல்லாருக்கும் கைவரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இதுதான் நடைமுறை அறம், இயற்கை நமக்கு போதித்த அறம் என்று பார்க்கணும். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எச்சரிக்கை செய்த செய்தியை இன்று மறந்து கொல்லான் என்று சொல்வதை பிற உயிர்கள் என்ற நிலையிலிருந்து பிற மனிதர்களை என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். பிற நாட்டு மனிதர்களை கண்மூடித்தனமாக கொள்ளுகின்றோம். இந்த கொல்லான் புலாலை மறுத்தானே என்பதை வலியுறுத்தி நமக்கு சொல்லித் தந்திருந்தார்களே. ஆனால் வள்ளுவர் பெருந்தகைக்கு பிற்பட்ட காலத்திலே வந்த ஆசிரியர் பெருமக்கள் இதை வலியுறுத்தி சொல்லி தந்திருந்தால் நாம் கொல்லுதல் தவறு என்று உணர்ந்திருப்போம், கொல்லாமை உயர்ந்த அறம் என்று நினைத்திருப்போம். பிற உயிர்களை கொல்லுகின்ற அதே தன்மையோடு சில மனிதர்கள் பல மனித உயிர்களையும் கொன்று குவிக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து வருகிறோம். 100 ஆண்டுகளாக நாம் செய்து வந்த அழிவு நிலை என்று அதனுடைய பக்க விளைவுகளை நமக்கு காட்டி சென்றிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்கிறது. பிற உயிர்களிடத்திலே இருக்கின்ற அந்த கொன்று குவித்த உயிர்களை உண்டு கழித்த நாம் வஞ்சனை பொறாமை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பொறாமைப்படுவதையோ வஞ்சக செயலோடு நினைப்பதையோ வக்கிர புத்தியோடு வாழ்வதையோ பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. இதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், மனுஷன் சாப்பிடுறாண்டா சின்ன பையல, இது மாறுவதற்கோ தீர்வதற்கோ தண்டிப்பார் அப்படின்னு சொல்றது மாதிரி மனிதன் கொள்ளுகின்ற அந்த காட்சியை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆக இந்த 2 செய்திகளை வள்ளுவ பெருந்தகை முன்னிலைப்படுத்துகிறார், கொல்லுதலையும் புலால் மறுத்தலையும். இந்த 2 அறங்களை தனி மனிதனோ அல்லது சமூகமோ சேர்ந்து செயலாற்ற வேண்டும். இயற்கையினுடைய படைப்பிலே அவனுக்கு இந்த விதமான ஆற்றல் வழங்கப்படவில்லை என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த நிலைக்கு வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, யாரை வாழ்த்த இயலும், யாரை எல்லா உயிரும் தொழும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூட்டி எல்லா உயிரும் தொழும் என்று பார்க்கின்ற பொழுது, அருள் உடைமையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரம் அருள் உடைமை அப்படிங்கிற அதிகாரம். இந்த அருள் உடையவர்களாக, ஏனென்று சொல்லக்கூடிய அந்த பிறவியினுடைய
அந்த பிறப்பினுடைய பாதை எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது இருள் நிலை, மருள் நிலை, அருள் நிலை, இறைநிலை என்று 4ஆக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இருள் நிலை என்று இருக்கின்ற அந்த சூழல் அறியாமையோடு நாம் வாழ்ந்து வந்த சூழல். நமக்கு எப்பொருளை குறித்த நன்மைகளோ தீமைகளோ அதனுடைய தன்மைகளோ தெரியாது. எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி அறியாத ஒரு சூழல் நிலையை இருள் நிலை என்று கொண்டு வருகிறது. அந்த இருள் நிலையில் இருக்கின்ற மக்களை திருத்துவது நம் கடமை. அடுத்ததாக மருள் நிலை என்று ஒன்று இருக்கிறது. தெரிந்தும் தெரியாமலும் இருப்பது, அறிந்தும் அறியாமலும் இருப்பது, இந்த பாதையை உணர்ந்தும் உணராமல் இருக்கின்ற நிலை, இரண்டும் கெட்டான் நிலை என்று இதை எடுத்துக் கொள்ளலாம். இருள் நிலையிலிருந்து மருள் நிலை மனிதர்கள் வர வேண்டும். அந்த சூழலிலும் மக்கள் இருக்கிறார்கள். அடுத்த நிலையிலே அருள் நிலை என்று பார்க்கின்றோம். அன்பு முதிர்ந்து அது அருளாக உருப்பெற்று அந்த அருள்நிலை இறை காட்சியை நமக்கு தந்து இறை பாதையை நமக்கு வகுத்து காட்டும். இறுதியில இறைநிலை என்பதை நாம் அடைகின்ற பொழுது இந்த பிறந்ததற்கான நோக்கம் நிறைவு பெறுகிறது. ஆக ஒரு வீட்டை திறந்து உள்ளே இருக்கின்ற ஒரு பொருளை எடுத்து மகிழ்ச்சியாக நாம் உண்ணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும். இந்த வீட்டை திறக்கிற சாவியை தெரிஞ்சுக்காம இருக்கிறது இருள்நிலை. வீட்டை திறக்கிற சாவி கிடைச்சும் திறக்கலாமா, திறந்தா உள்ள என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது மருள்நிலை. உள்ளே சென்று அதில் இருக்கின்ற நன்மைகளை உணர்ந்து இதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று அறிவது அருள்நிலை. அந்த பயனை நாம் அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு கிடைப்பது இறைநிலை என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் யாரை என்று பார்க்கின்ற பொழுது நாம் என்னென்ன படிநிலைகளை அடைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அடிப்படையான ஒன்று அன்பு. நாம் அனைவரிடமும் அன்போடு நடந்து கொள்ளுகிறோமா? அடுத்த நிலையிலே அறிவு. அறிவு நாட்டத்துடன் இருக்கிறோமா? எதையும் அறிவுபூர்வமாய் அணுகுகிறோமா? அடுத்து எளிமை. எப்போதும் இயல்பாய் எளிமையாய் இனிமையாய் இருக்கிறோமா? அடுத்த நிலை இந்த அருள் நிலை என்று சொல்லுகின்ற போது அனைத்து அறிவையும் தெரிந்து கொண்டு அதை பற்றிய ஆணவமின்றி குழந்தை போல் கள்ளமின்றி நடந்து கொள்ளுகிறோம். இதையெல்லாம் உணர்கின்ற பட்சத்தில்தான் நாம் இறையருளை நாம் பெறுவதற்கான வழிவகைகளை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஆணவம், ஆசை என்ற இம்மை பொருள்களை எல்லாம் இம்மைக்கு நமக்கு இம்மை வழியிலே வாழ்வதற்கு இம்மை நிலையை கீழ்நிலைக்கு தள்ளுவதற்கு இவையெல்லாம் இருக்கின்றன. ஆக எங்கே கருணை இயற்கையில் உள்ள அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே என்பதை போல அந்த அன்பு நிலை அருள் நிலையாக கழிய வேண்டும். அந்த அருள் நிலையாக கழியக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது எல்லா உயிர்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உரிமையை பெற்றிருக்கின்றன. அவற்றை பேணி பாதுகாப்பது, உயிர் சூழலை உயர்நிலைக்கு ஏற்றி பாதுகாப்பது என்ற உணர்வு மக்களிடத்திலே வர செய்யும். அந்த உயர்நிலையை வர வேண்டும் என்றுதான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு உற்சாகமூட்டுகிறார். கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது நடைமுறையிலே காணக்கூடிய காட்சியா என்று சொன்னால் எல்லா உயிர்களும் கைகூப்பி நம்மை போல கைகூப்பி தொழுமா என்றால் இல்லை. மனதிற்குள் அது வணங்கும். இவனால் எனக்கு எந்த விதமான துன்பமும் எப்பொழுதும் எக்காலத்திலும் இல்லை, இவர் வணங்குவதற்குரியவர் என்று அது உணர்ந்து கொள்ளும் என்ற நிலையிலே தான் கைகூப்பி தொழுவதை நாம் பார்க்க முடிவதில்லை. எந்த உயிரும் கைகூப்பி தொழும் அப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறத விட அந்த நிலைக்கு நாம் உயர்வதுதான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஆக ஓர் உயிரை ஊனுக்காக கொல்லாதவனாய், புலால் உண்ணுதலை மறுத்தவனாய் இருப்பவனை எல்லா உயிரும் தொழும் என்று இந்த ஒரு குறட்பா நிறைய செய்திகளுக்கு வழிவகை செய்கிறது. யாரை என்று கேள்விக்கு பலதரப்பட்ட விடைகளை தர இயலும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ராமலிங்க அடிகளார் வாழ்ந்திருக்கின்றார். புத்தபிரான், மகாவீரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று படிப்படியாக படிநிலைகளாக நிறைய பேரை நம்மால் அடையாளப்படுத்தி காட்ட முடியும். இந்த வழிநிலையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும். கைகூப்பி தொழ வேண்டிய நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சொல்லுவதற்கு என்னை போல சிறியவனுக்கு கூட இது எளிதாக இருக்கிறது. சொல்வதைப் போல வாழ்வதற்கு மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. புலாலை மறுத்தலை காந்தியடிகளுடைய வாழ்க்கையில நடந்த செய்தியை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். இந்த வெளிநாட்டு அறிஞராக அயர்லாந்திலே பிறந்த நாடக உலகிலே சிறந்தவராக விளங்கிய ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவர்கள் இந்த புலால் உணவை மறுத்து தாவர உணவை உண்டு வாழ்ந்திருக்கிறார். அதற்கு காரணமாக இந்த திருக்குறளை சான்று காட்டி விளக்கி இருக்கிறார் எல்லா இடங்களிலும் என்று நாம் இந்த நடைமுறையில வாழ்ந்த ஒரு மனிதனுடைய செய்தியாக பார்க்கிறோம். இது போன்று பெயரிட்டு சொல்ல முடியாத பலர் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெருமை இந்த உலகத்திற்கு அறியப்பட வேண்டும். ஆக கைகூப்பி தொழும் என்பதை பார்ப்பதை காட்டிலும் இந்த நிலைக்கு நாம் உயர்வதுதான் சால சிறந்தது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு வழியிலே பயணப்பட்டு அருள் வழியிலே அந்த பாதை நிறைவு செய்யப்பட்டு இறைநிலையை அடைய வேண்டும். நம்முடைய புறத்தின் நோக்கம் அதுவாக இருக்கின்றது. வழிகள் பல, முறைகள் பல இருந்தாலும் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை ஒருவன் உணர்ந்து கொள்ள திருவள்ளுவர் பெருந்தகை விரும்பி இருக்கின்றார். ஏன் என்று சொன்னால், இந்த பிறவி என்பது நமக்கு கிடைத்து விட்டது. இந்த பிறவியிலே நாம் வந்ததனுடைய காரணத்தை உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வேலை அதுவாகத்தான் இருக்கிறது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். தவன் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு என்கின்ற தவம் என்கின்ற அதிகாரத்திலேதான் நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். தவம் என்பது காட்டுக்கு சென்று வாழ்வதை என்று எடுத்துக்கொள்ளாமல், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்பதை போல சமூகத்தோடு இணங்கி நாம் உயர்ந்த நிலையை அடைந்ததை போன்று மற்றவரையும் இந்த உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு வழிவகை செய்ய கை கொடுத்து அவனை கை கொடுத்து தூக்கி விடுவதற்காக இயற்றப்பட்ட திருக்குறளாக இதை நான் கருதுகின்றேன். ஆகவே எல்லோருக்கும் வாய்க்கக்கூடிய ஒன்றாக இந்த அறமானது கருதப்படுகிறது. இந்த இரண்டு அறங்களை பின்பற்றினால் எல்லா உயிர்களும் தொழும் என்ற உண்மை, எல்லா உயிர்களும் தொழும் என்கின்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இந்த திருக்குறள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அந்த வகையிலே இன்று இந்த ஒரு குறள் எவ்வளவு செய்திகளை நமக்கு தருகிறது. திருவள்ளுவர் பெருந்தகை ஒரு அதிகாரத்திலே ஒரு குறளுக்குள்ளே அந்த ஒரு வார்த்தைகளை வைத்து வைத்து என்னென்ன வர்ணஜாலங்களை நமக்கு காட்டியிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, கொல்லான் இந்த சொல்ல நான் இப்படி பார்த்துக்கிட்டேன், கொல்லான் கொல்லார்னு ஏன் வள்ளுவர் பெருந்தகை கொண்டு வரல? கொல்லான் என்பது தனி மனிதன் அவன் செய்கின்ற செயலாக இருக்க வேண்டும். அந்த கொல்லான் கொல்லார் என்ற ஒரு நிலைக்கு உயர வேண்டும். புலாலை மறுத்தானை அங்கேயும் ஒரு மனிதனை சொல்றாங்க. அது தனி மனித ஒழுக்கத்துக்காக சொல்லப்பட்டது. இப்படி தனித்தனி மனுஷனா செய்து ஒரு சமூகமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர வேண்டும்.
அப்போ எல்லா உயிரும் தொழும், வணங்கும். அது கைகூப்பி தொழும் என்பதை காட்டிலும் வணங்கும் தன்மையை நீ பெற வேண்டும் என்று நாம் அந்த கைகூப்பி தொழும் யாரை என்ற வினாவிற்கு இது ஒரு பெரிய விடைதான். பலருடைய பார்வை பலவிதமான சிந்தனைகளை இந்த கேள்விக்கான பதிலாக தர இருக்கும். ஆனால் எல்லா உயிரும், புழு, பூச்சி, பறவை, ஆடு, மாடு எல்லாமே இதுக்கு கை உண்டா, அது கை கூப்ப தெரியுமா, அது பின்னங்கால நின்றுட்டு முன்னங்கால தூக்கி கை கூப்பி வணங்குமா அப்படின்னா சில பேரு பொருள் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த வணங்குதல் என்பது இந்த சொல்லுக்கு கைகூப்பி வணங்குதல் நேரவே பொருள் எடுத்துக்காம அந்த ஒரு தன்மைக்கு நீ உயர வேண்டும், உன்னுடைய நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உயிர் சூழலுடைய சிந்தனையை வள்ளுவர் நமக்கு இந்த குறளின் மூலமாக தருகின்றார் என்று எடுத்து சொல்லி, கொல்லுதல், உயிரை கொல்லுதல் என்பது எத்தகைய கொடிய தீய செயல் என்பதை உணர்த்துகிறார் என்பதை எடுத்து சொல்லி, கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அந்த நிலைக்கு உயர்வதுதான் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று அந்த குறள், அந்த அதிகாரத்தினுடைய முடிவாக இந்த குறள் தருவதிலிருந்து கொல்லுதல் தீமை உணர்த்தப்படுகிறது. இந்த உயிர்களுடைய உயிர் காக்கின்ற பணியை மனிதனும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. எல்லா உயிர்களும் இணக்கமாக வாழ வேண்டிய ஒரு தன்மையை உயிர் அந்த சூழலை, அந்த உயிர் சூழலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதுதான் மனிதனுடைய கடமை என்ற செய்தியை தருகிறது. தனி மனிதனுக்கானது, சமூகத்திற்கானது, அப்படி உனக்கு வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லுகிறது. அப்படி வாழ்வதுதான் உன்னுடைய பிறப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை தருகிறது. இருள் நிலையிலிருந்து மருள் நிலைக்கு வந்து அன்பு கனிந்து அருள் நிலைக்கு நாம் வந்தோமேயானால் 4வது படிநிலையாக இறைநிலையை நாம் அடைய முடியும். நாம் இந்த உலகத்திற்கு வந்ததான நோக்கம் அதுவாக இருக்கும் என்ற ஒரு பெரிய உண்மைகளை எல்லாம் இந்த குறட்பா நமக்கு தந்து சென்றிருக்கிறது. இது நான் பலருடைய புத்தகத்திலிருந்து படித்த செய்தி. அதிலும் குறிப்பாக நாம் தான் கடவுள் எப்போது, திருக்குறள் கூறும் ரகசியங்கள் என்று திருக்குறள் ராம கனக சுப்புரத்தினம் 16 கவர்னராக இருந்த கனக சுப்புரத்தினம் ஐயாவுடைய ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கு தந்திருக்கின்றேன் என்பதை எடுத்து சொல்லி, வழக்கம் போல சொல்வதைப் போல இது பரந்துபட்ட தலைப்பு. பல்வேறுடைய பார்வைகளிலே அவரவர்கள் கற்றிருந்த அறிவுக்கு ஏற்ப வகையிலே நிறைய செய்திகளை சொல்ல முடியும். ஆனாலும் இந்த ஒரு சிறு செய்தி என்னை வியக்க வைத்தது. கைகூப்பி தொழும் என்பதை ஆய்வு செய்யாதே, அந்த நிலைக்கு உன்னை உயர்த்திக்கொள் என்று சொல்வதாக இந்த குறள் பட்டதாக எடுத்து சொல்லி, கைகூப்பி தொழும் நிலை எல்லோருக்கும் வாய்க்கும். இந்த அடிப்படையான இந்த 2 அறங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி, இந்த உயர்ந்த உன்னதமான நிலைக்கு எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரும் இதை வெறுக்கவில்லை. இந்த நிலைக்கு நானும் உயர வேண்டும், நானும் உயர வேண்டும் என்று பலர் பல்வேறு வகைகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். லிப்ட்ல போறவங்க, ஏணியில போறவங்க, படிக்கட்டுல போறவங்க, ஒரு படிப்படியா ஏறி போறவங்கன்னு பலதரப்பட்ட வகைகளிலே மேல் நோக்கி போகக்கூடிய பாதையில நான் மெதுவா படியில ஏறி வரக்கூடிய மாணவனாக இருந்து பலர், இந்த மன்றத்திலே இருக்கின்ற பலர் நிறைய செய்திகளை இது தொடர்பா எனக்கு அளிப்பார்கள் என்ற நிலையிலே அனைவருக்கும், செவிமடுத்த சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றிங்கய்யா, வணக்கங்கய்யா, வணக்கம்.